முடிஞ்சா எங்களை தூக்குங்க. எடப்பாடிக்கு சவால் விட்ட 10 எம்எல்ஏக்கள். செப்டம்பர் 8 பலே ஆபரேஷன். எடப்பாடி பழனிசாமி வழங்கின டம்மி பதவிகளால அப்செட் ஆன வேலுமணி அணியினர் இப்போ அவங்களோட ஆதரவு எம்எல்ஏக்களோட தனி அணியா செயல்பட முடிவு செஞ்சிருக்கிறதா தெரியுது. அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்துல சிக்காம இபிஎஸ்க்கு செக் வச்சு தாவேக அரச நேரடியா ஆதரிக்கிறதுக்காக சட்டமன்ற பட்ஜெட் தொடரை பயன்படுத்தி புது வியூகத்தை இவங்க வகுத்திருக்காங்களாம். இத பத்தின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் இப்போ உலா வருது. 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு பெரிய அதிர்ச்சிய தொண்டர்களுக்கு கொடுத்துருச்சு. இந்த தொடர் தோல்விகளுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தது எஸ்பி வேலுமணி தரப்பு. இதனால ஆத்திரம் அடைஞ்ச இபிஎஸ் அவங்களோட கட்சி பதவிகளை பறிச்சாரு. ஆனா பறிக்கப்பட்ட அதிகாரம் மிக்க பதவிகளுக்கு பதிலா தற்காலிக அப்புறம் டம்மி பதவிகள் வழங்கப்பட்டதால வேலுமணி அப்புறம் சி.வி. சண்முகம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அப்செட் ஆனாங்க. இதனால இந்த ரெண்டு தரப்புக்கும் இடையில நீடிச்சிட்டு வந்த உட்கட்சி மோதல் இப்போ உச்சகட்டத்தை எட்டி இருக்கு. இத பத்தின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தான் இப்போ உலா வந்துகிட்டு இருக்கு. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட முரண்பட்டு நிற்கக்கூடிய மூத்த தலைவர்களான எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன் உட்பட 10க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகளும் அவங்களோட ஆதரவு எம்எல்ஏக்களும் இனி தனி அணியா இயங்கலாம் அப்படின்னு அதிரடியா முடிவெடுத்திருக்காங்களாம். தனக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் மேல சபாநாயகர் கிட்டையும் எடப்பாடி பழனிசாமி புகார் கடிதம் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த புகாரின் மேல விரைந்து நடவடிக்கை எடுக்கிறதோ இல்லைன்னா காலதாமதப்படுத்துறதோ சபாநாயகரோட அதிகாரத்திற்கு உட்பட்ட விஷயமா மாறி இருக்கு. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி பிரயோகிக்க நினைக்கக்கூடிய கட்சித்தாவல் தடை சட்டத்தை முற்றிலும் நீர்த்து போக செய்ய வேலுமணி அப்புறம் சி.வி. சண்முகம் தரப்பினர் புது ஐடியா ஒண்ணு திட்டமிட்டு இருக்காங்க. இப்போ நடந்துட்டு வரக்கூடிய சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் ஏறத்தாழ 1 மாச காலம் நடக்க போகுது. இந்த கூட்டத்தொடர்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக எம்எல்ஏக்கள் வழக்கம் போல வெளிநடப்பு செய்ய வாய்ப்பு இருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்போட சேர்ந்து வெளிநடப்பு செய்யக்கூடிய வேலுமணி அணியினர் எடப்பாடி தரப்பினர் மறுபடியும் அவைக்குள்ள திரும்பாத சூழல்ல தாங்கள் மட்டும் மறுபடியும் சட்டமன்றத்துக்குள்ள போய் கூட்டத்துல பங்கேற்க திட்டமிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவை கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுக்கும் கட்டுப்படாம சுதந்திரமா செயல்பட முடிவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சட்டமன்ற வளாகத்திலேயே முதலமைச்சர் விஜய நேர்ல சந்திச்சு தங்களது தொகுதியை சார்ந்த கோரிக்கை மனுக்களை கொடுக்கவும் இவங்க திட்டமிட்டு இருக்காங்களாம். இத்தகைய நகர்வுகள் எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பா எரிச்சல் அடைய செய்யும் அப்படின்னும் முடிஞ்சா எங்களை கட்சிகள்ல இருந்து நீக்குங்க அப்படின்னு அவருக்கு பகிரங்கமா சவால் விடலாம் அப்படிங்கறதும் அவங்களோட கணக்கா இருக்கு. கொறடா உத்தரவை மீறினா மட்டும்தான் கட்சித்தாவல் தடை சட்டம் பாயும் அப்படிங்கறதால அதை எடப்பாடியால பயன்படுத்த முடியாத மாதிரி எல்லா சட்ட சிக்கல்களையும் தவிர்க்கக்கூடிய சூழல்கள் பத்தி தீவிரமா விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. கட்சியில இருந்து தங்களை நீக்கினா எம்எல்ஏ பதவி பறிபோகாது அப்படிங்கறதால அதுக்கு பின்னாடி நேரடியாவே தாவேக அரசு ஆதரிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த திட்டமிடல் அரங்கேறி இருக்கிறதா தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.